வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. நம்ம சின்ன வெங்காயமும் மிளகாய் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இது குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு 20-25 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அதை கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த கருவேப்பிலை இருந்தால் போடலாங்க. கருவேப்பிலையும் ஒரு கொத்து அளவு நம்ம கழுவிட்டு நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்து வச்சிடலாங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, கல் உப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம். சின்ன பிஞ்ச் அளவு புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மிளகாய் 2 மிளகாய் போட்டு வறுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. வீட்டில் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், இது டக்குன்னு இந்த சட்னி செஞ்சிடலாம். ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நல்லா அரைச்சதை ஒரு சின்ன கிணத்துல எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு தாளிச்சும் போட்டுடலாம். கடுகு, பெருங்காயம் எண்ணெயில் நல்லா தாளித்து இதில் ஊற்றி நல்லா கலந்துடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான சின்ன வெங்காய சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி தோசை, இட்லிக்கெல்லாம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.